ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். உலகெங்கும் உள்ள தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஆன்மீக நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ். இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியதுங்க அதிசாரா குரு பயிற்சி பலாபலன்கள்ங்க. இந்த அதிசாரா குரு பயிற்சி அப்படிங்கிறது எந்த தேதியிலிருந்து எந்த தேதி வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 18/10/2025 முதல் 3/12/2025 வரைக்கும் நடக்குங்க. அதே போல் நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்கக்கூடியவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க, ஆல் ஆப்ஷனும் கொடுங்க. இந்த அதிசாரா குரு பயிற்சி அப்படிங்கிறது கும்ப ராசி கும்ப லக்னக்காரர்களுக்கு 3 விதமான பலன்களை தரப்போகிறாங்க. அந்த 3 விதமான பலன்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த அதிசாரா குரு பயிற்சி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. இந்த அதிசாரா குரு பயிற்சி அப்படிங்கிறது குரு பகவான் அடுத்த கட்டத்திற்கு வேகமாக நகர்வதற்கான எடுக்கக்கூடிய முயற்சி தாங்க அதிசாரா குரு பயிற்சி அப்படிங்கிறது. இது ஒன்றுங்க. இன்னொன்றுங்க, குரு பகவான் தன்னுடைய பலன்களை அதிவேகமாக தருவதற்காக எடுக்கக்கூடிய முயற்சி தாங்க இந்த அதிசாரா குரு பயிற்சி. அப்போது இந்த 2 விதிகளை எந்த விதியை பயன்படுத்தி இப்போ நம்ம பலனை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதிசாரா குரு பயிற்சி குரு பகவான் அதிவேகமாக பலனை கொடுக்கக்கூடிய விதியை பயன்படுத்தி தான் இப்போ நம்ம பலனை தெரிஞ்சுக்க போகிறோங்க. சரிங்களா? அப்படி பார்க்கும்போது கும்ப ராசி, இந்த கும்ப ராசிக்காரர்கள் அப்படின்னா கும்ப ராசிக்காரர்களுக்காகவே சில குணங்கள் உண்டுங்க. அந்த குணங்கள் என்ன அப்படின்னா, அவர்கள் கும்பராசி கும்ப லக்னக்காரர்கள் எப்போவுமே அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையுமே எப்போவுமே எடுக்க மாட்டாங்க. யார் எப்படி பிரெயின் வாஷ் பண்ணி சொன்னாலுமே அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க மாட்டாங்க. அதுதாங்க கும்பராசி கும்ப லக்னக்காரர்களுடைய திறமை. சரிங்களா? அப்படி பார்க்கும்போது இந்த கும்பராசி கும்ப லக்னக்காரர்களுக்கு இந்த அதிசாரா குரு பயிற்சி எப்பேற்பட்ட பலனை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் இட பார்வையாக துலாம் ராசியை பார்வை பார்க்குறார். சரிங்களா? அப்படி துலாம் ராசியை பார்வை பார்க்கும்போது கும்ப ராசிக்கு அது எத்தனாம் இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 9ஆம் இடம்ங்க. அந்த 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த 9ஆம் இடம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிதுருக்காரகன், பிதுருஸ்தானம், பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ பிதுர் அப்படின்னா யார்? அப்பா. பாக்கியம் அப்படிங்கிறது என்ன? நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள். அப்போது அந்த இடத்த பார்வை பார்க்கும்போது அப்பாவுடைய இடத்த, அப்பா ஸ்தானத்தை பார்வை பார்க்கும்போது என்ன அப்படின்னா, அப்பா வழியில் இருந்து ஏதாவது ஒரு சில ஆதாயங்கள் நமக்கு கட்டாயமாக கிடைக்கும். இல்லை இதுக்கு முன்னாடியே கிடைக்க வேண்டிய சொத்துக்களாக இருந்துட்டாலும், இல்லை அந்த சொத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்திருந்துட்டாலும் அந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபட்டு வெளியில் வரக்கூடிய அளவுக்கு அந்த பிரச்சனைகள் நமக்கு சாதகமாக ஒரு முடிவை தருவதற்கும், அப்பா மூலியத்தில் ஏதாவது ஒரு ஆதாயத்தை நம்ம அடைகிறதுக்கும் இந்த ஒரு காலகட்டம் கட்டாயமாக இந்த குரு பயிற்சி நமக்கு சாதகமான வேலைகளை செய்யுங்க. சரிங்களா? அப்போ அதே போல் பாக்கியம் அப்படிங்கிறது என்ன? நமக்கு நல்ல பலன், நன்மைகள் நடக்கணும், நல்லதே நடக்கணும் அப்படிங்கிறதாங்க. சரிங்களா? அடுத்தவர்கள் மூலியத்திலேருந்து நமக்கு நல்ல பலன்கள் கட்டாயமாக உங்களை தேடி வந்து பாக்கியங்கள் உங்கள் வீடு தேடி வந்து உங்களுக்கு சேரும். அப்போ அதை வீடு தேடி வந்து செய்யும்போது அதை நல்ல விதத்தில் நீங்கள் பயன்படுத்துங்க. பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தாங்க அதிர்ஷ்டசாலி. இந்த அதிர்ஷ்டத்தை நீங்கள் ஒருபோதும் ஒரு கால சூழ்நிலையிலையுமே நீங்கள் தவற விட வேண்டாம். அப்போது இந்த அதிசாரா குரு பயிற்சி அப்படிங்கிறது 5ஆம் இட பார்வையாக கும்பராசிக்கு 9ஆம் இடத்தை பார்வை பார்க்கும்போது இது நல்லதாக கெட்டதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நல்லதாக கொடுக்கும்போதா, கெட்டது கிடையாதுங்க. சரிங்களா? அதே போல் மிதுன ராசியிலிருந்து 7ஆம் இட பார்வையாக தனுசு ராசியை பார்வை பார்க்குறார். அப்போ அந்த தனுசு ராசியை பார்வை பார்க்கும்போது கும்பராசிக்கு அது எத்தனாம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா 11ஆம் இடம்ங்க. 11ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன? லாபஸ்தானம். சரிங்களா? அப்போ ஒரு லாபம் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்க்காம உங்களை தேடி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? லாபம் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு அதிகரிக்கும். ஒரு தொழில் செய்யக்கூடிய இடமா இருந்துட்டாலும், இல்லை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு குடுக்கல் வாங்கல் அப்படிங்கிற இடமாக இருந்துட்டாலும் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு அந்த இடத்துல நன்மைகள் கிடைக்கும்.
லாபம் கைகூடி வரும். சரிங்களா? அதே போல் அந்த 11ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வெளியூர், வெளிநாடு, வெளி பிரயாணங்கள் அப்படிங்கிறதுக்கு உகந்த இடம் தாங்க அந்த 11ஆம் இடம். அப்போ வெளியூரில் போய் தொழில் செய்யணுங்க, இல்லை வெளிநாட்டில் போய் தொழில் செய்யணுங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய கும்பராசி கும்ப லக்னக்காரர்களுக்கு இது ஒரு சரியான ஒரு காலம். இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தடைப்பட்டுட்டு இருந்த இந்த செயல்பாடுகள், வெளிநாடு போகிறதுக்கு தடையாக இருந்ததுங்க, நான் வெளியூர் போய் தொழில் செய்யலாம்னு இருந்தேங்க, அங்கேயே தடையாக இருந்தேங்க, அதர் ஸ்டேட்டுக்கு போய் தொழில் பண்ணலாம்னு நினச்சேங்க, அங்கேயும் எனக்கு தடையாக இருந்ததுங்க அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களை இருந்தீங்க அப்படின்னா, இப்போ அந்த பிரச்சனை அத்தனையுமே உங்களுக்கு தீரும், அந்த பிரச்சனை அத்தனையுமே குறையும். சரிங்களா? உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகளோ வெளியூர் வாய்ப்புகளோ உங்களுக்கு தேடி வந்து கிடைக்கும். சரிங்களா? அப்போ லாபம் அதனால் உங்களுக்கு அதிகரிக்கும். அப்போ அந்த லாபத்தை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் உங்களோட எதிரிகளை நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க. உங்களுக்கு எதிரியே இருக்கக்கூடியவங்களுக்கு முன்னாடி நீங்கள் நல்ல விதத்தில் நல்லா வாழ்ந்து காட்டி நல்ல பலன் அடைவீங்க. அப்போ இந்த 7ஆம் இட பார்வையாக குரு பகவான் பார்வை பார்க்குறது கும்பராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருக்கா அல்லது பாதகமாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சாதகமான ஒரு சூழ்நிலையாக தான் இருக்க தவிர பாதகமான ஒரு நிலை அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த இடத்துல கிடையாது. சரிங்களா? அப்போ அதே போல் மிதுன ராசியிலிருந்து 9ஆம் இட பார்வையாக கும்பராசியை பார்வை பார்க்கலாம். அப்போ கும்பராசியை பார்வை பார்க்கும்போது கும்ப ராசிக்காரர்களுக்கும் கும்ப லக்னக்காரர்களுக்கும் எப்பேற்பட்ட பலனை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தன்னுடைய ராசிநாதனையும் தன்னுடைய லக்னக்காரரையும் பார்வை பார்க்கறதுனால உங்களுக்கு ஒரு அதீதமான உங்களுடைய மனதளவுலையும் உடல் அளவிலையும் உங்களுக்கு தன்னம்பிக்கைகள் ஏற்படும். தன்னை சார்ந்து உங்களை சுற்றி என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்குது, கெட்ட விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக உணர்வீங்க. இப்போ இந்த உணர்வு, இந்த ஒரு வைப்ரேஷனை உங்களை சுற்றி என்னென்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டி கொடுத்துரும். அப்போ நல்லவங்க யார், கெட்டவங்க யார் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ நம்ம போகக்கூடிய பாதை நமக்கு நன்மையா அல்லது தீமையா, இது நன்மை கொடுக்குமா அல்லது தீமை கொடுக்குமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு உங்களை தெளிவான ஒரு பாதையில் வழிநடத்தி கொண்டுட்டு போகக்கூடிய அளவில் இந்த அதிசாரா குரு பயிற்சி அப்படிங்கிறது 9ஆம் இட பார்வையாக கும்பராசி கும்ப லக்னக்காரர்களுக்கு மிகச்சிறந்த பலனை கொடுக்கக்கூடிய அளவில் இந்த இடத்துல இருக்குதுங்க. அப்போது இந்த பலன் அப்படிங்கிறது கும்ப லக்னம் கும்ப ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறப்பானதுங்க. அப்போ அந்த மிகச்சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த காலம் அப்படிங்கிறது உங்களுக்காகவே படைக்கப்பட்ட ஒரு நேரமாக இருக்குதுங்க. உங்களுக்கு பார்க்க ஒரு அதிர்ஷ்ட நேரம் தான் சொல்லணும். அதிர்ஷ்டக்கார வாய்ப்புகள் உங்களுக்கு அத்தனையுமே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். சரிங்களா? அப்போ உங்களை பார்த்து 10 பேர் வாழ்வாங்க, உங்களை பார்த்து 10 பேர் வளருவாங்க. 10 பேர்த்துக்கு ஒரு அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு பொசிஷனில் ஒரு மேன்மையான ஒரு இடத்துல தான் நீங்கள் இருக்கக்கூடிய அளவில் உங்களுக்கு வழி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த குரு பகவான், இந்த குரு பயிற்சி, இந்த அதிசாரா குரு பயிற்சி ஒரு மண்டலம் அப்படிங்கிறது 48 நாள். அந்த 48 நாள் பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு பக்கபலமாக சாதகமாக இருக்குதுங்க. சரிங்களா? அப்படி பார்க்கும்போது இந்த கும்பராசி கும்ப லக்னக்காரர்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சி எந்தெந்த மாதிரி பலனை கொடுக்குன்னு பார்த்தோம்னா, 5ஆம் இட பார்வையாக கும்பராசி கும்ப லக்னத்துக்கு 9ஆம் இடத்தையும், 7ஆம் இட பார்வையாக கும்பராசி கும்ப லக்னக்காரர்களுக்கு 11ஆம் இடத்தையும், 9ஆம் இட பார்வையாக தன்னுடைய ராசிநாதனே பார்வை பார்க்கக்கூடிய அளவில் இருக்கும்போது என்னென்ன அப்படின்னா, தகப்பன் வழியிலையும் நல்ல பலன்கள் கொடுக்குறாரு, தன்னுடைய லாபகரமான விஷயத்தை கொடுக்குறாரு. அதே போல் தன்னோட உடலை சுத்தமும் மனசு சுத்தமும் தன்னோட அறிவை சுத்தமாக வச்சு பயன்படுத்தக்கூடிய வழிமுறையில் கொடுக்கக்கூடிய அமைப்பாக தான் இந்த அதிசாரா குரு பயிற்சி அப்படிங்கிறது இருக்குதுங்க. அப்போ இந்த அதிசாரா குரு பயிற்சி பலன் மேலும் உங்களுக்கு எந்த மாதிரியான நல்லது கொடுக்க போகுது, கெட்டது கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடர்கிட்ட போய் கொடுத்து பாருங்கள். இதனோட நன்மை என்ன தீமை என்னங்கிறது இன்னும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஆக இந்த அதிசாரா குரு பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்க தவிர பாதகமாக கிடையாதுங்க. சரிங்களா? அதே போல் இந்த பதிவு அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ். நன்றி, வணக்கம்.